இன்றைக்கு நம்ம குடும்பத்தை குறித்து ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த ஒரு வாரம் முழுவதும் இந்த குடும்பத்திற்காக நேரத்தை நம்ம செலவிட்டு இந்த குடும்பத்தை குறித்து ஒரு சில காரியங்களை நம்ம தியானித்து அதற்காக நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நிச்சயமாகவே இந்த வாரத்தினுடைய இந்த 7 நாட்கள் ஜெபம் முடியும் போது ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதங்களை நம்முடைய குடும்பங்களில் நிச்சயம் ஆண்டவர் செய்வார். அதனால் இந்த 7 நாட்களும் ஆண்டவருடைய பிள்ளைகள் தவறாமல் ஒவ்வொரு நாளும் என்னோடு கூட சேர்ந்து இந்த ஜெபத்தில் நீங்கள் கலந்து கொள்ளுங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைக்கு நான் ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த குடும்பத்திற்காக ஒரு சில ஆலோசனைகளை நான் யோசித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே பேசின ஒரு வார்த்தை, ஒப்புரவாகுதலை குறித்து ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். ஒரு குடும்ப வாழ்க்கையில மிக அவசியமானது என்னன்னா, இந்த ஒப்புரவாகுதல் என்கிறது மிக மிக அவசியமானது. இந்த ஒப்புரவாகுதல் ஒரு வீட்டிலே இல்லாவிட்டால், கணவன் மனைவிக்குள்ளே, பிள்ளைகள் தாய் தகப்பனுக்குள்ள இந்த ஒப்புரவாகுதல் என்று ஒன்று இல்லாவிட்டால், நான் சொல்றேன், அந்த வீடு பரலோகமா இருக்காது, அந்த வீடு நரகமா இருக்கும். ஒப்புரவாகாத வீட்டில் சாப்பாடு சரியா சமைக்க முடியாது. ஒப்புரவாகாத வீட்டில் சமாதானம் என்கிறது கொஞ்சம் கூட இருக்கிறாது. ஒப்புரவாகாத வீட்டில் செழிப்பை பார்க்க முடியாது. ஒப்புரவாகாத வீட்டில் நமக்கு நிறைய வியாதிகள் ஒப்புரவாகாத வீட்டில் நிறைய வியாதிகள் எல்லாம் கடந்து வருகிறது. அப்போ ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த ஒப்புரவாகுதல் என்கிறது மிக 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 அவசியம். ஆனால் நான் சிலரை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நானும் என்னுடைய கணவனாரும் பேசி 3 வருஷம் ஆச்சு பாஸ்டர், நானும் என் மனைவியும் பேசி 2 வருஷம் ஆச்சு, 6 மாதம் ஆச்சு, நானும் என் பிள்ளைகளும் பேசி 3 வருஷம் ஆச்சு, நான் எங்கள் அம்மா அப்பாட்ட பேசி 3 வருஷம் ஆச்சு. எனக்கு புரியவே இல்லை, எப்படி வாழ முடியுதுன்னு தெரில, எப்படி வாழ முடியுதுன்னு தெரில. நான் உங்களுக்கு ஃப்ராங்காக நான் சொல்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் கூட கணவன் மனைவி குடும்பம் என்றும் போது கண்டிப்பாக வாக்குவாதங்களோ இல்லை என்றால் ஒரு மாற்று கருத்துக்களோ இல்லாமல் இருக்கவே இருக்காது. 100% ஆண்டவருடைய சித்தத்தின்படி திருமணம் செய்தாலும் சில மாற்று கருத்துக்கள் வரத்தான் செய்யும். எப்பாவது ஒரு டைம் ஒரு சின்ன பிரச்சனை, நம்ம செய்கிறது அவங்களுக்கு பிடிக்காது, அவங்க செய்கிறது நமக்கு பிடிக்காது, என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன செஞ்சுட்டு இருக்க, உடனே ஒரு சின்ன ஒரு வாக்குவாதம், நான் இன்னும் கொஞ்ச நேரம் பேச மாட்டேன். ஆனால் இத்தனை நாளும் என்னுடைய ஊழிய அனுபவத்தில் அந்த மாதிரி சின்ன சின்ன சூழ்நிலைகள் வந்திருக்கிறது. அந்த மாதிரி பிடிக்காம பண்ணுறது, அவங்களுக்கு பிடிக்காம பண்ணுறது. ஆனால் உண்மையிலே கர்த்தருடைய சமூகத்தில் சொல்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒப்புரவாகிறதற்கு நான் தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எங்கள் வாழ்க்கையில் நரகமாக தான் இருக்கும். அவங்களா இருக்கலாம், நானா இருக்கலாம், ஒப்புரவாகிறதற்கு தாமதம் பண்ணுகிற ஒவ்வொரு நிமிஷமும் இருக்கவே முடியாது. டென்ஷனாக இருக்கும், அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஒரு நாளுக்கு நாங்கள் இதுவரைக்குமே ஆண்டவருடைய கிருபையில் நான் ஒரு நாள் கூட ஒரு நாள் முழுக்க நாங்கள் ஒப்புரவாகாமல் இருந்ததே இல்லை. அதனுடைய தாக்கமே எங்களுக்கு என்னன்னே தெரியாத தான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஆனால் அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரத்தை தள்ளுறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த ஒப்புரவாகலைன்னா பிரசங்கம் பண்ண முடியாது, ஒப்புரவாகலைன்னா ஆராதனை நடத்த முடியாது, ஒப்புரவாகலைன்னா நம்ம ஜெபம் பண்ணுறதுக்கு போய் உட்கார முடியாது. ஆனால் நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இன்னும் ஒப்புரவாகாமல் இருக்கிறார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அதை குறித்து தான் நான் பேச போகிறேன். வேதத்தில் நமக்கு சொல்லும்போது ரொம்ப அழகாய் ஒரு வசனத்தை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில், எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் நம்ம 26வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது ரொம்ப அழகாக ஒரு வசனம் அங்கே சொல்லுகிறது. நீங்கள் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது. ஆண்டவர் எவ்வளவு அழகா இந்த இடத்துல எழுதி வச்சிருக்காரு பாருங்க. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, கோபம்ன்றது நேச்சரா நமக்குள்ள ஆண்டவர் வச்சிருக்கிற ஒண்ணுதான். கோபப்படாத மனுஷன் என்று சொல்லி யாருமே இல்லை, எல்லாருக்குள்ளேயும் இந்த கோபம் வரும். இந்த கோபம் கெட்டதல்ல, சில நேரத்தில் நல்லதுதான். இந்த கோபம் நமக்கு பிள்ளைகள் தவறு செய்யும் போது நம்ம கோபப்படுறதுனால தான் அவங்கள கண்டித்து சரியான விதத்தில் நடத்துகிறோம்.
அதனால கோபம் என்கிறத ஆண்டவர் நமக்குள்ள ஒன்று வச்சிருக்கிறார். இப்போ வந்து ஒரு ஜீவராசி எடுத்து பாருங்க, அந்த ஜீவராசி வந்து நம்ம யாராவது வந்து அதை குத்துறாங்க இல்லைன்னா அதை நோண்டுறாங்க அப்படின்னா அது உடனே அதுக்கு அவங்க நமக்கு நேராக வந்து சீருது. ஏன் சீருது அப்படின்னா அதுக்கு கோபம் வருது. கோபம் வந்தோடனே தன்னை தற்காத்து கொள்றதற்காக அது தன்னுடைய காரியத்தை செய்யுது. அதனால சில நேரத்தில் வந்து நமக்கு அந்த கோபங்களை ஆண்டவர் நமக்குள்ள சில வச்சிருக்கிறார். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, கோபம் கொள்ளுகிறதல்ல, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். கெட்ட கோபம் வரக்கூடாது. ஒருத்தர இப்போ ஒரு திருச்சபை நான் நடத்துறேன்னா ஏதாவது ஒரு தவறு நடக்கும்போது கோவப்பட்டு அவங்கள இது பண்ணி இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம ஸ்டிக் பண்றதுனால நிறைய காரியங்கள் வந்து மாற்றப்படும். நம்ம அது பேரண்ட்ஸுக்கு கண்டிப்பாக அது தேவை. ஆனால் பாவம் செய்யக்கூடாது. சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்பாக 24 மணி நேரத்தை ஆண்டவர் கொடுக்கல. சூரியன் உதிச்சு அது அஸ்தமிக்கிறதுக்கு என்ன, காலையில் வந்து ஒரு 6 மணிக்கு அது உதிச்சிச்சு அப்படின்னா சாயந்தரம் 5 மணிக்கு, அவ்வளோதான், ஒரு 12 மணி நேரம். அதற்குள்ள நீங்க ஒப்புரவாக வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதுக்கு மேல நீங்க ஒப்புரவாகலைன்னா அது பாவமாய் மாறுறதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்னைக்கு கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்க கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்பாய் உங்கள் எரிச்சல் தனிய கடவுள். உங்க மனசுல இருக்கிற அந்த காயங்கள் ஆற்றப்படட்டும். நீங்கள் சமாதானம் ஆகியே ஆக வேண்டும். நீங்கள் ஒப்புரவாகியே ஆக வேண்டும். ஆண்டவரை குறித்து வேதத்தில் நீங்க வாசிக்கும் போது சங்கீதம் 30வது சங்கீதம் 5வது வசனம் சொல்லுகிறது, ரொம்ப அழகாய் சொல்லுகிறது, அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. அவருடைய கோபம் எவ்வளவு நிமிஷமா? ஒரு நிமிஷம். அதுக்கு மேல ஆண்டவர் கோபப்பட மாட்டார், அதுக்கு மேல கோபப்பட மாட்டார். அப்போ இன்றைக்கு நம்ம எல்லாரும் ஒப்புரவாகுதலுக்குள்ளே கடந்து போவோம். நான் வந்து இந்த வேதத்திலே கடந்த நாட்களில் வந்து இந்த வசனத்தை தியானித்து கொண்டே இருக்கும்போது ஒப்புரவாகுதலினால் வருகிற சில நன்மைகளை குறித்து நான் வந்து வேதத்தில் பார்த்தேன். ஒப்புரவாகிறதுனால ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு என்ன நன்மை வருகிறது? நீங்கள் வேதத்தில் வந்து முதலாவதாக ஒரு சம்பவத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் ஸ்தோத்திரம் 26ஆம் அதிகாரத்தில் 30வது 31வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்திலே 30வது 31வது, அவன் அவர்களுக்கு விருந்து பண்ணினான், அவர்கள் புசித்து குடித்தார்கள், அதிகாலையிலே எழுந்து ஒருவருக்கொருவர் ஆணையிட்டு கொண்டார்கள். பின்பு ஈசாக்கு அவர்களை அனுப்பிவிட்டான், அவர்கள் அவனிடத்திலிருந்து சமாதானத்தோடே போய்விட்டார்கள். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த ஈசாக்கினுடைய இந்த சம்பவத்தை குறித்து உங்களுக்கு தெரியும். கேரார் ஒரு மேய்ப்பர், இந்த துறவு தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்கோட வாக்குவாதம் பண்ணினார்கள். ஏசேக்கு என்கிற துறவை அவர்கள் தூர்த்து போட்டார்கள், சித்னா என்கிற துறவை அவர்கள் தூர்த்து போட்டார்கள். அவனோட வாக்குவாதம் பண்ணி அவங்க சொல்றாங்க, அவன் மேல அவனுடைய உயர்வை பார்த்து பொறாமைப்பட்டு, ஆண்டவர் பஞ்ச காலத்தில் அவனை 100 மடங்கு ஆசீர்வதிக்கிறத பார்த்து பொறாமப்பட்டு, நீ எங்களோட இருக்கக்கூடாது, நீ எங்களை விட்டு போய்விடு, நீ எங்களில் பெரியவன் ஆயிட்டா, நீ எங்களை விட்டு போயிருன்னு ஈசாக்க வந்து அந்த இடத்துல இருந்து துரத்தினார்கள். பல நஷ்டங்கள் அதனால சம்பாதித்தான். ஆனா ஆண்டவர் ஈசாக்கோட கூட இருந்து ஈசாக்க ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். உடனே அந்த ஜனங்கள் இவனை பகைச்சவங்க, இவனை வெறுத்தவங்க எல்லாருமே வந்து அவனிடத்துல இப்போ ஒப்புரவாகிறதற்காக வர்றாங்க. இந்த மாதிரி நாங்கள் உங்களுக்கு தீமை செஞ்சிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க, நாங்கள் இந்த மாதிரி உங்கள்கிட்ட வந்து நாங்கள் வந்து இனி வந்து தீமைக்கா செய்ய மாட்டோம், உங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு பெரிய சமாதான உடன்படிக்கை பண்ணி கொள்ள வந்தோம் என்று சொன்னபோது, வேதத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த வார்த்தை நான் அடிக்கடி சொல்லுவேன், ஈசாக்கு அவர்களுக்கு விருந்து பண்ணினான். விருந்து அவர்களோட தனக்கு எதிராய் வந்தவர்கள், தன்னுடைய துறவை தூர்த்து போட்டவர்கள், தனக்கு நஷ்டம் வருகிறதற்கு காரணமானவங்க ஒப்புரவாக வந்த உடனே வேதம் சொல்லுது, ஈசாக்கு அவர்களை மன்னிச்சு ஒப்புரவாகி அவர்களுக்கு விருந்து பண்ணினான், சாப்பாடு போட்டான். நம்மளால பண்ண முடியுமா? நம்மளால பண்ண முடியுமா? உங்களுக்கு ஒரு பெரிய நஷ்டத்தை கொடுத்த நபர்,
உங்க வாழ்க்கையில் அவமானத்தை உண்டு பண்ணின நபர், நீங்க ஒரு இடத்துல இல்லாதபடி துரத்துன நபர்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு விருந்து கொடுக்க முடியுமா? ஆனா ஈசாக்கு விருந்து பண்ணினார். இந்த விருந்து பண்ணி அவர்கள் எல்லாரையுமே சந்தோஷத்தோட இப்ப அனுப்பி வச்சிருக்காங்க. விருந்தை சாப்பிட்டு எல்லாரும் போறாங்க. அடுத்த வசனத்தை நீங்க வாசிங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். அதுல நீங்க 32வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, அந்நாளில் தானே ஈசாக்கின் வேலைக்காரர் வந்து தங்கள் துறவை வெட்டின செய்தியை அவனுக்கு அறிவித்து தண்ணீரை கண்டோம் என்றார். எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. அந்நாளில் தானே, எந்நாளில் தானே, இவர்களிடத்துல எப்போ ஒப்புரவாகினானோ, எப்போ இவர்களுக்கு சாப்பாடு போட்டானோ, எதிரிகளிடத்துல ஒப்புரவாகிய ஆகாரம் கொடுத்த அந்நாளிலே ஈசாக்குனுடைய வேலைக்காரர்கள் துறவை வெட்டினது மட்டும் இல்ல, தண்ணீரை கண்டோம். தண்ணீரை கண்டோம், தண்ணியை பார்த்துட்டோம். பொதுவாக விவசாயம் பண்ற இடத்துல நிறைய கிணறு வெட்டுவாங்க. இல்லை அதை விட்டுருங்களேன், நம்ம வீடுகளில் நிறைய பேர் போர் போடுவாங்க. இந்த போர் போடும்போது ஒரு மனுஷனுக்கு வந்து எது சந்தோஷம், அந்த போர் போட்டுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 50 அடி 100 அடிக்குள்ள தண்ணி நல்லா வந்துச்சு அப்படின்னா உடனே பயங்கரமான ஒரு சந்தோஷம். ஐயோ தண்ணியை பார்த்துட்டோம், தண்ணியை பார்த்துட்டோம். தண்ணின்றது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் மஸ்ட் இல்லை, அது விவசாயத்தில் மிக முக்கியம் இல்லை. நான் சொல்றேன், ஒப்புரவான அடுத்த நிமிஷத்துல வேதம் சொல்லுது தண்ணீரை கண்டோம். நீங்கள் எப்பொழுது ஒப்புரவாகிறீர்களோ, ஒப்புரவாகிற அடுத்த நிமிஷத்திலிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்க தலை மேல கொடுக்கிறதுக்கு இருக்கிறார். கண்டிப்பா ஆண்டவர் வந்து அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவார். நீங்க ஒப்புரவாகுங்க, ஒப்புரவாகுங்க. நான் ஒப்புரவாகி என்ன பாசம் கிடைக்க போகுது? அவர் சின்னவரோ பெரியவரோ, நம்மை விட தாழ்ந்தவரோ, நீங்க பெரிய ஆளா உயர்ந்திருக்கலாம், ஆனா இல்லவே இல்லைங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளிடத்துல ஆசீர்வாதம், தேவனால் கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம் உங்க தலை மேல வரணும் அப்படின்னா, நான் சொல்றேன், ஒப்புரவாயிட்ட அடுத்த நிமிஷத்துல ஒரு உயர்வை நீங்க பார்ப்பீங்க, அடுத்த நிமிஷத்துல ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க பார்ப்பீங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். ஒரு விசை நான் இந்த சம்பவத்தை நிறைய விசை திருச்சபையில் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். ஒரு விசை பாலியாங்கிச்சோ, அருமையான பாஸ்டர் பாலியாங்கிச்சோ வந்து தன்னுடைய லட்சக்கணக்கான ஜனங்கள் வந்து அவருடைய திருச்சபையில் பிலிவஸா இருக்காங்க. கிட்டத்தட்ட 8 லட்சம் பேர் வந்து அவருடைய திருச்சபையில் பிலிவஸ். டாய்லெட்டே ஒரு 5000 6000 இருக்குமாமா, அவ்வளோ பெரிய திருச்சபை. ஆனால் அவ்வளோ பெரிய திருச்சபையிலையும் ஒரே ஒரு வாலிப பெண்ணை வந்து அவளுக்கு நான் தான் திருமணம் நடத்தி வைக்கணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டாராம். அவ்வளோ அழகான ஒரு பெண்ணாம். அதே போல ஒரு அழகான அந்த பெண், ஒரு அழகான ஒரு பையனை அந்த சர்ச்சில் பார்த்து அந்த திருமணத்தை ரொம்ப சந்தோஷமா இவர் நடத்தி வச்சாராம். அந்த பையனும் அழகான பையன், அந்த பொண்ணும் அழகான பொண்ணு, ரொம்ப அழகா நடத்தி வச்சிட்டாராம். ஆனா நடத்தி வச்ச ஒரு 3 மாதம் தாண்டின உடனே பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணை அவனுடைய கணவனாரும் அவங்களுடைய அப்பா அம்மாவும் எப்படி கூட்டு வந்தாங்களாமா, இந்த வாய் வந்து கோணி போய் ஸ்ட்ரோக் வந்து கை கால் விழுந்து வாயில நுரத்தள்ளி கூட்டிட்டு வந்தாங்களாம். இவருக்கு ஷாக் ஆயிடுச்சாமா, என்ன நடக்குது, என்னாச்சு? அழகான அந்த அவ்வளோ லட்சம் பேர்ல ரொம்ப அழகா இருக்கிற புள்ள அப்படின்னு நினைச்சது அவரு, இவ்வளோ கோலமாச்சு. உடனே அவங்க சொன்னாங்களா, என்ன ஆச்சுன்னே தெரியல, சமையல்ல செஞ்சுட்டு இருந்தா திடீர்னு இப்படி ஆகி போச்சு அப்படின்னு. உடனே இவர் ஆண்டவரிடத்துல போய் ஜெபம் பண்ணாராம். ஆண்டவரே என்ன ஆச்சு, என்ன இப்படி ஏன் அனுமதிச்சிங்க, என்ன காரணம்? இவங்கள்ட்ட வந்து ஜெபம் பண்ணிட்டு சொன்னாராமா, நீங்க போயிட்டு ஒரு 2 நாள் தாண்டி வாங்கன்னு அனுப்பி விட்டுட்டு தேவ சமூகத்தில் போய் உட்காந்து ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னாராமா, அந்த பெண்கிட்ட கேளு, என்ன நடந்துச்சுன்னு கேளு அப்படின்னு. உடனே இந்த பொண்ணால வாயில பேச முடியாது, ஒரு பேப்பர் எடுத்து பென் எடுத்து என்ன நடந்துச்சுன்னு எழுதி கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்தாராம். கொடுத்தா அந்த பொண்ணு எழுதிச்சாமா, கல்யாணமானதுலேருந்து இன்று வரையிலையும் என்னுடைய மாமனாரும் மாமியாரும் என் கணவனாரிடத்துல பேசுறதற்கு கூட அனுமதிக்கிறது இல்லை. 3 மாசமா அந்த வீட்டில் நரக வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். என் கணவனாரிடத்துல ஒரு வார்த்தை பேசினதில்லை, ஒரு ரூம்ல நாங்க படுத்ததே இல்லை. அதனால இவ்வளவு கொடுமையான இந்த அம்மா அப்பாவை நம்ம வச்சிருக்கிறத விட இவங்களுக்கு விஷத்தை கொடுத்து கொன்னுட்டோம் அப்படின்னா நம்ம கணவனாரோட நம்ம சமாதானமா வாழ்னான்னு ஒரு முடிவு எடுத்து நான் வந்து இன்னைக்கு மத்தியானம் நான் சமைச்சேன். சமைக்கும் போது சமைச்சு முடிச்சுட்டு விஷத்தை வந்து அந்த சாப்பாட்டில் கலக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா உடனே அவர் சொன்னாராமா,
நீ உங்க உங்க அம்மா அப்பாவை அவங்கள்ட்ட நீ ஒப்புரவாகணும். உங்க மாமனார் மாமியார்கிட்ட நீ ஒப்புரவானாதான் உனக்கு விடுதலை கிடைக்கும். இந்த பொண்ணு சொல்லிச்சாம, என்னால ஒப்புரவாக முடியாது பாஸ்டர், அவங்க எனக்கு பண்ணின கொடுமை ரொம்ப பெரிய கொடுமை, என்னால ஒப்புரவாங்க முடியாது. ஆனா சொல்லி அப்புறம் ஒப்புரவான அடுத்த நிமிஷத்திலேயே அந்த சகோதரனுடைய பலவீனெல்லாம் மாற்றப்பட்டு கர்த்தர் பரிபூர்ண விடுதலை கொடுத்தாராம். ஹல்லேலூயா. ஸோ என்னை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க மட்டும் ஒப்புரவாயிருங்க, உங்க வியாதிகளை ஆண்டவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். என்னால முடியாதுன்ற வார்த்தையை சொல்லாதீங்க. ஆண்டவர் சில நேரங்களிலே உங்களிடத்திலே அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவருக்கு அதான் தேவை, ஆண்டவர் அதான் விரும்புகிறார். இந்த ஈசாக்கு ஒப்புரவான அடுத்த நிமிஷத்திலேயே ஆண்டவர் அவனை தண்ணீரை பார்க்க பண்ணினார். கேட்டு எத்தனை பேர் அப்படி செய்ய ஆசைப்படுகிறார்களோ அத்தனை பேருக்கும் அற்புதம் நடக்கும்னு நான் நம்புறேன்.